விஜயின் வருகைக்காக காத்திருந்தார். விஜயனுடைய ஆதரவும் அதே போல சீமானும் 2 பேரும் கை கோர்க்கிறதாலும் இருந்துச்சா இல்லையா? ஒரு வருஷம் இருந்துச்சா கட்சி தொடங்கி? கண்டிப்பா அதை கெடுத்ததே நான் தாங்கிறது தான் மற்ற ஜான ஆரோக்கியசாமி குற்றச்சாட்டு. கெடுத்தது நாம் இல்ல, சீமான் தானே எழும்பி வந்தவர், சுயம்பா வந்தவர். எல்லா விஷயமும் அவருக்கு தெளிவா தெரியும். எவனும் சொல்லி அவருக்கு எதுவும் செய்ய வேண்டியது இல்லை. அவர் தான் லீடருங்கிற தெளிவா இருந்தார். அந்த இடத்துக்குள்ள இவர் ஜான் ஆரோக்கியசாமியே மக்களவை தேர்தலில் சீமானுக்கு 4 விழுக்காடு ஓட்டு தான் வரனார். அது ராகுல் காந்தி ஆக்கும். பாராளுமன்றம்னா ராகுல் காந்தியும் இந்த அடிமை புத்தி ராகுல் காந்தின்னு. உண்மை தமிழ்நாடு அப்படிதான் இருக்கு. நம்ம இது தத்திராதே கோத்திர கவுல் பிராமணர்கள் மண்ணு நானே சொல்லியிருக்கிறேன். ஸோ சீமானுக்கு 4 விழுக்காடு தான் வரும்னு எதிர்பார்த்தாங்க. அப்போ 4 விழுக்காடுன்னா சீமான் அது பிறகு பல நிரூபிக்காத விஜய் எதிர்பார்த்து ஏற்றுக்கொள்வாருங்கிறது அவங்களுக்கு ஆசை. சீமான் வந்து அதுல தெளிவா முடிவெடுத்துட்டாரு. திமுகவும் அண்ணா திமுகவும் காங்கிரஸ் பாஜகவின் ஊதுகுழல்கள் ஒட்டுண்டிகள் தொங்கு செயல் அடிச்சதுல இவன் தாண்டா ஹீரோ 4 வரை எதுக்குறான்னு 8 விழுக்காடு ஓட்டு அவருக்கு வந்துட்டு, அவருக்கு அந்த பிரேவ் ஸ்டாண்டுக்கு. அதுக்கு பிறகு சீமான் நான் பாராளுமன்ற களத்துக்குள்ளே பிஎஸ்பி சாதிக்கல, ஐஎன்எல்டி சாதிக்கல, ஆம் ஆத்மி சாதிக்கல, தென் பிஆர்எஸ் சாதிக்கல, முதலமைச்சராக இருந்த 5 கட்சிகள் கூட சாதிக்காதது சீமான் 3.8 8.2 2.5 மடங்குக்கு மேல கொண்டு போயிட்டாருன்னா மோடியே அதை பாக்குறாரு, ஆடிட்டர் குருமூர்த்தி கிட்ட பேசுறாருன்னு ஒரு இதெல்லாம் வரும்போது இவங்க டிக் அடித்த விஜய் துணை முதல்வர் சீமான் சொல்லும்போது சீமான் சீஃப் மினிஸ்டர், மோடி சீமான ப்ரொஜெக்ட் பண்ணுவாரு, அண்ணாமலை அதுக்கு தயாரா இருப்பாரு. 18 8 சேர்ந்தா 26 எடப்பாடி 150 தொகுதிக்கு மேல 3வது போயிருவாருங்கிறத நான் பேச ஆரம்பிச்சேன். உங்கள்கிட்ட நான் பேச ஆரம்பிச்சேன். நீங்க எங்க அண்ணன் எப்படி நீங்க இப்படி பேசுறதே தப்பு, மனித குலத்துக்கே எதிரின்னு நீங்க பேசிட்டு இருப்பீங்க, என்ன கவுண்டர் பண்ணுவீங்க. தமிழ்நாட்டுக்கு ஒத்துவராத அரசியல் பட் நீங்க அதை மனித குலத்துக்கு எதிரின்னு அவர் சொல்றாரு கிடையாது. நீங்க எடப்பாடி பயந்து போய் உள்ள வந்துட்டாரு. இந்த இடத்துலதான் விஜய்க்கு இன்னொரு ஆப்ஷனும் காலி ஆகுது. விஜய் 117 2.5 வருஷம் எடப்பாடி 2 வருஷம் விஜய் அல்லது 40 சீட்டுன்னு அவங்க சொல்லியிருக்காங்க போலுக்கு. அதுல விஜய தூக்கி போட்டுட்டு அவங்க பாஜகவை தூக்கிட்டாங்க. ஏன்னா பாஜக அண்ணாமலை சீமான தூக்கி பிடிச்சி ப்ரூவ்டு ஓட்ஸ் அது தங்களை 3வது தள்ளிடும்போது அச்சப்பட்டுட்டாங்க. இப்ப காங்கிரஸை நோக்கி விஜய் ஓடினாரு. அந்த காங்கிரஸ் போய் இவரு கூட கூட்டணி வரும்னு கொஞ்சம் கூட அரசியல் அறிவு இல்லாம ஜான ஆரோக்கியசாமி சொன்னதை இவங்க நம்பிட்டு இருந்தாங்க. இப்போ அவங்க ராகுல் காந்தி என்ன சொல்றாருன்னா, நீ வேணா கொஞ்சம் சீட்டை நான் ஸ்டாலின் வாங்கி தரங்கிற லெவல்ல அது போய் இருக்குது. சோ எந்த பக்கம் திரும்பினாலும் பலம் நிரூபிக்காத விஜய்க்கு அடி மேல் அடி.